வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா தஹி பூரிங்க. வாங்க, அதுக்கு ஒரு 3 விதமான சட்னி ஒன்று ரெடி பண்ணணுங்க. நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. ஒரு 50 கிராம் புளி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். புளி கரைசலை நம்ம இந்த வானலில் சேர்த்துடலாங்க. அதில் ஒரு 15 பேரிச்சம்பழம் விதை நீக்கினதுங்க நைஸாக அரிஞ்சு அதில் சேர்த்துருக்கோம். ஒரு அரை கப் நாட்டு சர்க்கரைங்க, ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடிங்க, இதுக்கு தேவையான சிறிதளவு உப்புங்க. இதை 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதித்து வரணுங்க. இந்த பேரிச்சம்பழம் இதெல்லாம் நல்லா வெந்து வரணுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு புளிப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ புதினா சட்னி பார்க்கோங்க. ஒரு கை புதினா, ஒரு கை மல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு 4 துண்டு இஞ்சி, ஒரு அரைப்பழம் லெமனுங்க. இது சாறு எடுத்துக்கணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்ந்து இதை ஒரு சட்னி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசியல் பார்த்துடலாங்க. உருளைக்கிழங்கு 3 எடுத்து அவிச்சிட்டு தோல் உரித்து மசித்து வச்சுருக்கேங்க. அதில் 1 ஸ்பூன் காரப்பொடி, சிறிதளவு உப்புங்க சேர்ந்து இதை நல்லா ஒத்தாப்பில் கிண்டி நம்ம இதையும் எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ அரை கப் கெட்டி தயிருங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும். அதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீனி, ரொம்ப இனிப்பு சுவை இருக்கக்கூடாதுங்க. திட்டமான அரை இனிப்பில் இதை நல்லா ஒத்தாப்பில் அடித்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், 3 விதமான சட்னி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க பூரி எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே எங்கள் வீடியோவில் பானிபூரி போட்டதில் பூரி எப்படி செய்யலாங்கிறத போட்டிருக்கேங்க. நீங்கள் அதில் போய் பாருங்கள். இப்போ நான் கடைகளில் வாங்கின ரெடிமேட் பூரியை வச்சு தாங்க நான் செய்ய போகிறேன். பாருங்கள், பூரி நல்லா செவர எடுத்தாதாங்க இந்த மாதிரி நல்லா உடையும். பாருங்கள், நல்லா நம்ம பூரியை உடச்சிக்கணும். அதில் உருளைக்கிழங்கு மசியல் கொஞ்சம் வைக்கணுங்க. அதில் பச்சை பட்டாணிங்க, கொஞ்சம் ஓமப்பொடிங்க, கொஞ்சம் தயிர், இதில் கொஞ்சம் புதினா சட்னிங்க, இதில் புளிப்பு சட்னி கொஞ்சம் நைஸாக அரிஞ்சு வச்ச ஆனியன், கொஞ்சம் ஓமப்பொடிங்க, 2 மல்லித்தழைங்க, லைட்டாக காரப்பொடி மேலே தூவினா அவ்வளோதாங்க தஹி பூரி. சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக சுகாதாரமாக வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக எளிய முறையில் நம்ம தயார் பண்ணிட்டோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தஹி பூரி தயார்.